தேனி மாவட்ட டாஸ்மாக் அனைத்து கூட்டுக்குழு சங்க நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். வணக்கம். நாங்கள் தேனி மாவட்ட டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் கூட்டுக்குழு சங்கம் சார்பாக இங்கே கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். முதல்ல இப்போ எங்களெல்லாம் எங்களோட கோரிக்கைகளை அரசுக்கு செவிசாக்கம் கொண்டு வகையில் ஊடக நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது தற்போது அமைஞ்சிருக்க இந்த ஆட்சி எங்களுக்கு ஒரு நல்ல விடிவாளத்தை தருங்கிறத நம்பிக்கையோடையும் வரவேற்றும் எங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். எங்களோட கோரிக்கையில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கோரிக்கைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வாழ்வியலை சொல்லணும்னு. நாங்கள் ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இதில் டூட்டியில் ஜாயின் பண்ணும்பொழுது சாராய விற்பனைன்னு சொல்லும்பொழுது யாராலும் அந்த காலத்திலே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த காலத்திலே கூட ஓரளவு சரியாக வந்துடுச்சு. அந்த காலத்திலே அரசோட ஊழியருங்கிற ஒரே காலத்தில் நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோம். வேலைக்கு சேர்ந்தப்போ அன்றைக்குள்ள அரசு எங்களோட ஊக்கத்தொகை மற்ற இதர வருமானம்லாம் கணக்கில் காமிச்சு அன்றைக்கி எங்களை பணி நிறுத்தத்துலேருந்து புறந்தள்ளிடுச்சு. அதுக்கடுத்து அந்த ஊக்கத்தறி நிப்பாட்டினதுக்கு பின்னாடி பல இன்னல்களில் எங்கள் கடையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியாத பல விஷயங்களில் நடந்து நாங்கள் சரி கட்டிட்டு வரோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 4 விஷயம். இன்ன வரைக்கும் நிர்வாக சார்பாக எந்த கடைக்கும் அட்வான்ஸ் கொடுத்து வாட்டையை நிர்ணயம் பண்ணி நேரடியாக நிர்வாகத்துக்கு எழுதி கொடுத்து இன்ன வரைக்கும் வாங்கினது கிடையாது. இதை பூராமே ஊழியர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை காட்டி 2வது விட்டேன் அட்டைப்பெட்டியில் டீட்டெயில்ஸாக சொல்லணும்னா, அந்த அட்டைப்பெட்டியை தனியாக போடுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதை காட்டிலும் பெரிய விஷயம் இந்த கோட்ரு பாட்டுக்குள்ளே உள்ள அட்டைப்பெட்டி சொருவோம். அந்த அட்டைப்பெட்டி சொரும்போது கோட்ரு பாட்டில் கிராம் கணக்கில் இருக்கும்போது அது கூட வரும். அதே ஃபுல் பாட்டில் சொருக்கணும்னா 2 பெட்டி தான் வரும். அந்த கோட்டு பாட்டில் எவ்வளோ சொருகிருக்காங்களோ அந்த கிராமை போட்டு எங்கிட்ட நிர்ணயம் பண்ணி அந்த கிராம் கணக்கில் ஒரு அமௌண்ட் போடுவாங்க. இதெல்லாம் அக்கௌண்ட் எடுக்கிறவங்க அதை ஏழை எடுக்கிறவங்கலாம் கணக்கிலேயோ மற்ற விஷயங்கள்லாம் காட்டுறது கிடையாது. 2வது அந்த அட்டைப்பெட்டிக்கு நாங்கள் தான் பணம் கட்டணும். அந்த கிராமுக்குள்ளது எக்ஸட்ரா போனது நனைஞ்சிருந்தாலும் நாங்கள் அதை தான் கட்டணும். இதுக்கு மேலே என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஈபி பெரிய விஷயம். வந்தப்போ பாரோட அட்டாச் இருக்கும்பொழுது பிரித்து கொடுத்தாங்க, கம்மியாக கொடுத்தாங்க. அப்போ பார்காரோட சண்டை. நான் 5000 குடிப்பேன், 2000 குடிப்பேன், 1000 குடிப்பேன்னு. அந்த சண்டையெல்லாம் முடிச்சு கடைசியில் பார்த்தா தனி மீட்ரு பொறுத்துன்ட்டாங்க. சரி, தனி மீட்ரு தான் பொறுத்துட்டோம்னா தனி மீட்ரு பொறுத்ததுக்கு முன்னாடியே முழு அமௌண்ட்டை தரணும்ல. அங்கேயும் பேருவாது தான். அதுலேயும் நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை காட்டிலும் இறகு கூலின்னு கொண்டு வராங்க. இறகு கூலின்னு கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்னும் உள்ளே வச்சு தூக்கணுங்கிறாங்க. அவங்களுக்கு காசு தரல, இறகு கூலிக்கு ஏதாவது தரலைன்னா பாட்டிலு பாஸ்டில் மிஸ்ஸிங்கு எல்லாத்தையும் கொடுத்து அதையும் ஊழியர் தலைன்னு கட்டிடுறாங்க. காலி பாட்டில் இப்போ காலி பாட்டிலுக்கு கடைசியாக ஒரு காலி பாட்டிலுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, எச்சு பாட்டில் பூரா எடுத்து அதெல்லாம் பணி சுமை அதிகம். ஏற்கனவே இந்த நிறுவனத்துக்கு 32,000 பேர் ஊழியர் நிறுவனம் பண்ணி இன்றைக்கி 24,000 பேருக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே பணிச்சுமையை என்ன செய்கிறாங்கன்னா, காலி பாட்டில் ரிட்டர்ன் பண்ணுறோம், சிக்கர் ஒட்டி வாங்குகிறோம். அந்த காலி பாட்டில் நீதிமன்றம் அழிக்கணும், அந்த எங்கேயும் பொதுவில் போடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த காலி பாட்டில் அழிக்காமல் ரிட்டர்ன் போய் அதை 30 காசுக்கு வாடகை ஏலத்துக்கு விட்டு அதை அழிக்காமல் அது திரும்ப ரிட்டனே அந்த பணி எங்களுக்கு திரும்ப குடிக்கிட்டே இருக்குது. அதை உடனடியாக அரசு வேறு மாதிரி மாற்று பரிசீலனை செஞ்சாகணும். எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை, பணி நிரந்தரம் பண்ணி கால உரிமையை கொடுத்து எங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுத்து இந்த அரசு செய்யுங்கிற நம்பி இந்த அரசுக்கு தகுந்த நல்ல விஷயங்களை அரசு ஊழியர்கள், அதாவது எங்கள் அதிகாரிகள் கரெக்டான முறையில் கொண்டு போய் சேர்த்து எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு வரணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கெல்லாம் போன பக்கத்து மாவட்டங்களில் ஒரு 10 ரூபா எக்ஸைட் ஆனவங்களுக்கு காவல்துறையிலேருந்து ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி உள்ள தூக்கி அடைச்சிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வயசு பேரம்பேத்தி பிள்ளை ஊட்டி எல்லாம் எடுத்து பொண்ணு பார்க்குற இடத்துல இருக்கிறோம். இந்த ஒரு செய்தி போதும் அவனோட சாவுக்கு. இந்த சாவுக்கு இந்த அரசு இந்த நிர்வாகம் பொறுப்புக்காக வகையில் எங்களுக்கு நல்லது பண்ணி எங்களுக்கு கோரிக்கைகளை வென்றெடுத்தணும்னு கேட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளிக்க வந்திருக்கோம். எங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி.